சொந்தம். சொந்தத்தை சொல்லி வளர்த்தால் மட்டுமே சொந்தம் சொந்தத்திற்கு சொந்தமாக இருக்கும். சொந்தத்தை சொல்லாமல் வளர்த்தால் குந்திக்கே கர்ணன் சொந்தமில்லாமல் போனது யாவரும் அறிந்த ஒன்றே. சொந்தத்தை சொல்லி சொல்லி வளர்ப்பதால் வருங்கால சந்ததி பசுமை நிறைந்த தோட்டத்தில் கூட்டம் கூட்டமாக மலரும் பூக்களாய் மலர்வார்கள். சொந்தத்தை சொல்லாமல் போனால் பாலைவன ரோஜாவாகத்தான் வாழ்வார்கள். சொந்தமே வேண்டாம் என்று நீயும் நானும் என்று பிள்ளைகளை வளர்த்தால் நாளை அவர்களுக்கு வரும் துணை யாரும் வேண்டாம், நீயும் நானும் போதும் என்று வாழ்வார்கள். அப்பொழுது நீங்களே தனிமரமாக மாறுவீர்கள். தனிமரம் என்றுமே தோப்பாகாது. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்திற்கு மேலே என்று அனைவரும் சொல்லி நாம் கேள்விப்பட்டதுள்ளது. சொந்தத்தை சொல்லி சொல்லி வளர்த்து சொர்க்கமாக மாறும் நம் உறவுகளுக்கு மதிப்பு தருவோம். நீயும் நானும் என்று தனிமையாக வாழும் வாழ்க்கையை வெறுப்போம்.